ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க நேராக பாயிண்ட்ஸுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வழக்கத்துக்கு மாறான ஸ்டெம் செல் சிகிச்சைகள் மற்றும் ஆராய்ச்சிகளுக்கு உரிய அனுமதி பெறுவது கட்டாயம் அப்படின்னு தேசிய மருத்துவ ஆணையம் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, உலகின் சிறந்த 50 பல்கலைக்கழகங்களில் இந்தியாவைச் சேர்ந்த 4 ஐஐடியும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமும் இடம்பெற்றிருக்கு. அந்த 4 ஐஐடி என்னென்ன அப்படின்னா டெல்லி, மும்பை, சென்னை, கரக்பூர். அடுத்த பாயிண்ட்டு, ஆசிய கோப்பை வில்வித்தை முதல்நிலை போட்டியில் 2 பிரிவுகளில் இந்தியாவுக்கு 2 வெண்கலப் பதக்கம் கிடைச்சிருக்கு. அடுத்த பாயிண்ட்டு, இந்தியாவில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்கள் இனி சுங்கவரி செலுத்தணும்னா யூபிஐ மூலம் வரியை செலுத்தலாம் அப்படின்னு வசதி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஆண்டுதோறும் சிறந்த தமிழ் இலக்கியம் மற்றும் எழுத்தாளர்களுக்கு உலக இலக்கியத்துக்கான வாழும் தமிழ் விருது அப்படிங்கிற விருது கூட 1 கோடி ரூபாய் பரிசும் வழங்கப்படும் அப்படின்னு எழுத்தாளர் ஜெயமோகன் அறிவிச்சிருக்காரு. அடுத்த பாயிண்ட்டு, ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டா, தமிழகத்தின் குலசேகரப்பட்டினம், இதுக்கு அடுத்ததாக 3வது ராக்கெட் ஏவுதளத்தை குஜராத் மாநிலத்தில் கிர் சோம்நாத் அப்படிங்கிற மாவட்டத்துக்கு அருகே அமைக்க இருக்கிறதா மாநில அரசு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, புது சிவில் சட்ட மசோதா குஜராத்தில் 2வது மாநிலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது ஃபஸ்ட்டு ஏற்கனவே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் 2024 அமலில் இருக்குது. அடுத்த பாயிண்ட், உலகின் மிகவும் மாசுபட்ட நகரங்களில் பட்டியலில் உத்தரப்பிரதேசத்தின் கசியாபாத் அருகே இருக்கிற லோனி அப்படிங்கிற நகரம் தான் முதலிடம் பிடிச்சிருக்கு. உலகளவில் நாடுகளில் பட்டியலில் இந்தியா 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதில் டெல்லி 4th பிளேஸில் இருக்குது. நாடுகளோட பட்டியலில் முதல் 2 இடங்களில் ஃபஸ்ட்டு பிளேஸில் பாகிஸ்தானும், செகண்ட் பிளேஸில் வங்கதேசமும் இருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த 100 விமான நிலையங்கள் பட்டியலில் சிங்கப்பூர் விமான நிலையம் தொடர்ந்து 13வது ஆண்டாக முதலிடம் பிடிச்சிட்டு வருது. செகண்ட் பிளேஸில் சவுத் கொரியாவின் சியோலும், 3rd பிளேஸில் ஜப்பானின் டோக்கியோவும் இடம் பிடிச்சிருக்காங்க. ஓகே, நாளைக்கு வேறு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.